மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சென்னையிலேயே அதிமுக விக்கெட் காலி. மாஜி எம்எல்ஏவை பாஜகவிற்கு தட்டி தூக்கிய அண்ணாமலை. லோக்சபா தேர்தல் நெருங்கும் சூழலில் கட்சி தாவல்கள் அதிகரித்து வரும் நிலையில் மயிலாப்பூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ ராஜலட்சுமி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். இது அதிமுகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்த நிலையில் திடீரென அந்த கூட்டணியில் இருந்து அதிமுக விலகுவதாக அறிவித்தது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுகவை தொடர்ந்து சீண்டி வந்த நிலையில் இனி பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்காது என அதிரடி முடிவை எடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. வரும் லோக்சபா தேர்தலில் அதிமுக பாஜக தனித்தனி அணிகளாக களமிறங்குகின்றன. லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு முக்கிய நிர்வாகிகள் தாவும் நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. அந்த வகையில் தமிழகத்தில் அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பலரை பாஜக தங்களது அணிக்கு இழுத்து வருகின்றது. அண்மையில் அதிமுகவை சேர்ந்த 14 முன்னாள் எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏ, ஒரு திமுக முன்னாள் எம்பி ஆகியோர் டெல்லிக்கு சென்று பாஜகவில் இணைந்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏவாக இருந்தவர்கள். அதனைத் தொடர்ந்து விளவங்கோடு சிட்டிங் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி பாஜகவில் இணைந்தார். இதனையடுத்து அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ராஜலட்சுமி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய அமைச்சர்கள் முன்னிலையில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். சென்னை தியாகராய நகரில் வசித்து வருபவர் வழக்கறிஞர் ராஜலட்சுமி. இவர் ஜெயலலிதா மீதான பற்றின் காரணமாக அக்கட்சியில் தீவிரமாக பணியாற்றி வந்தார். அவருக்கு கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. 2011 சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் KV தங்கபாலுவுக்கு எதிராக அதிமுக சார்பில் களமிறங்கினார் ராஜலட்சுமி. இந்த தேர்தலில் 29,204 வாக்குகள் வித்தியாசத்தில் ராஜலட்சுமி வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார். இந்த நிலையில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் முக்கியத்துவம் வழங்கப்படாமல் இருந்த நிலையில் அவர் இன்று பாஜகவில் இணைந்துள்ளார். சென்னை கமலாலயத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி, VK சிங் ஆகியோர் முன்னிலையில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார் ராஜலட்சுமி. அவருக்கு பாஜகவின் உறுப்பினர் அட்டையை அண்ணாமலை வழங்கினார். அடுத்தடுத்து அதிமுக முக்கிய பிரமுகர்கள் பாஜகவில் இணைந்து வருவது அதிமுகவினர் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜலட்சுமி பாஜகவில் இணைந்துள்ளது பற்றி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, சென்னை மயிலாப்பூர் தொகுதி முன்னாள் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி திருமதி ராஜலட்சுமி அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நல்லாட்சியால் ஈர்க்கப்பட்டு அவரது கரங்களை வலுப்படுத்த மாண்புமிகு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, மத்திய இணையமைச்சர் VK சிங் மற்றும் தமிழக பாராளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மற்றும் தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் முன்னிலையில் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். சகோதரி திருமதி ராஜலட்சுமி அவர்களை மனதார வரவேற்பதோடு சாமானிய மக்களுக்கான பாரத பிரதமரின் அரசியல் பணிகளுக்கு அவரது மேலான பங்களிப்பையும் கோருகிறேன் என தெரிவித்துள்ளார் அண்ணாமலை. மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.